அழுத்தம் பழுத்து கொண்டு வருகிறது. ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும் அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா, இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்ல, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்கள் எல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா என்று இல்ல, கவுண்டர் பண்றாங்களா என்கவுண்டர் பண்றாங்களான்னு நமக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. சிலவற்றை கவுண்டர் பண்ணணும், நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் என்கவுண்டர்கள் அதிகமா இருக்குது. எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸ், எதற்கு பல இடங்களில், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால இருந்தா பரவாயில்ல. நான் இப்போ ஒரு செய்தி படித்தேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது. இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஆக இது விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும். அப்படி இல்லாம இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறது.